Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. எள்ளத்தனை பொழுதும் பையனின் வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இன்று காலையில் நான் கவியரசருக்கு எழுதிய வாழ்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன். வளர வளர விரிகின்றாய் வானமாய், என் வாழ்வெல்லாம் தொடர்கின்றாய் கானமாய். வளர வளர விரிகின்றாய் வானமாய், என் வாழ்வெல்லாம் தொடர்கின்றாய் கானமாய். களரி போல கவலை பெருக கண்ணீர் கண்ணின் கதவை தட்ட இளைய நிலவை துழவி எடுத்து இன்பச் சொல்லை பண்ணில் தொடுத்து வளைந்து வந்து வசந்தராகம் பாடிச் செல்லும் வண்ணத்தமிழ் கவிஞனுக்கு வந்தனம், எங்கள் கண்ணதாசனுக்கு நெஞ்சை தந்தனம். சரியா இருக்கா? வண்ணத்தமிழ் கவிஞனுக்கு வந்தனம், எங்கள் கண்ணதாசனுக்கு நெஞ்சை தந்தனம். பலர் இருக்கும் உலகத்திலே சிலர் இருப்பார் உள்ளத்திலே. பலர் இருக்கும் உலகத்திலே சிலர் இருப்பார் உள்ளத்திலே. நிலை கவிழும் பள்ளத்திலே நெஞ்சு விழும் நேரத்திலே வலதுகரம் தந்திழுத்து வலுவில் என்னை கரை சேர்த்து தலை கோதி தமிழ் பாடி தட்டி கொடுத்து சிரித்து நெஞ்சில் நிலைத்திருக்கும் கவிஞனுக்கு வந்தனம், நெஞ்சை நிமிர்த்தும் கண்ணதாசனுக்கு வந்தனம். இல்லையா? நிலைத்திருக்கும் நெஞ்சில் நிலைத்திருக்கும் கவிஞனுக்கு வந்தனம், நெஞ்சை நிமிர்த்தும் கண்ணதாசனுக்கு வந்தனம் என்று கவியரசரை முதலில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் அவர் யார் என்று என்னை காட்டிலும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடும். அது முடியாது. உங்களை காட்டிலும் நான் நன்றாக அறிவேன் என்பதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். முதலில் நான் என்னுடைய அன்பு நண்பனை வரவேற்கிறேன். அக்கா வணக்கம். பரவாயில்ல, மயிலாப்பூரிலிருந்து வாணிமஹாலுக்கு எங்கள் அக்கா வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அங்கேருந்தே சொல்லுங்க. ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. உங்களை கூப்பிட்றதே எதுக்கு தான் அக்கா. அது டெலிஃபோன் ஆனாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றதா இருந்தாலும், இந்த வாழ்க்கையில் பெரிய செல்வம்ங்கிறது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான். அது நமக்கு எப்பவுமே இருக்கும். வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது, வசந்தம் என்பதோ மனத்தை பொறுத்தது. வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது, வசந்தம் என்பதோ மனத்தை பொறுத்தது. சேர்க்கை பிரிவு செலவு வரவெல்லாம் செய்த வினைகளோ சிந்தனை குழப்பமோ, செய்த வினைகளோ சிந்தனை குழப்பமோ. ஊழ்வினை நெருப்பாய் முற்றுகையிட்டாலும், ஊழ்வினை நெருப்பாய் முற்றுகையிட்டாலும் உள்ளம் கலங்காத குளமாய் இருக்கலாம், உள்ளம் கலங்காத குளமாய் இருக்கலாம். ஆழ்ந்து பார் உள்ளத்தை அள்ளலாம் செல்வத்தை, அப்புறம் நேர்பவை அனைத்தும் ஆனந்தமே. நண்பா, வாயார மனமாற வாழ்த்துகின்றேன், வாழ்வாங்கு வாழ்க நண்பா. வாயார மனமாற வாழ்த்துகின்றேன், வாழ்வாங்கு வாழ்க நண்பா. நோயின்றி நொடியின்றி, நோய் நொடின்னு சொல்கிறோம் இல்லையா, நொடின்ற சொல்லுக்கு வறுமை என்ற பொருள் உண்டு. நோயின்றி நொடியின்றி சோர்வின்றியே உலகத்தை வெல்க பண்பால், வேயாத புன்னகை விலகாத செந்தமிழ் வேணுவை போன்ற குரலால். வேயாத புன்னகை விலகாத செந்தமிழ் வேணுவை போன்ற குரலால், நீயாக நீ வாழ நானாக நான் பாட அவளாக அவள் வாழ்த்துவாள் என்று சுரேந்தரை வாழ்த்துகிறேன். ஆனால் சுரேந்தர் என்னுடைய நண்பன் என்கின்ற தம்பட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை அவரே இல்லை, அவனை
ஓ அவனே இல்லை, சரி சாரி மரியாதை குறைவாக பேசிட்டு. அவனேன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். சுரேந்திரன் என்கின்ற கலைஞனை, உன்னதமான கலைஞனை முறையாக அறிமுகப்படுத்த மிக தகுதி வாய்ந்த ஒருவர் நமக்கு தேவை. நமக்கு தகுதிக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் தகுதி வாய்ந்த என்னுடைய இன்னொரு நண்பர் திரு பூபதி ராஜா அவர்களை வந்து எஸ்என் சுரேந்தரை இந்த அவைக்கு முறையாக அறிமுகம் செய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நான் அறிமுகப்படுத்த போகிறவர் 80களில் 90களில் கலையுலகத்தில் உள்ள ரெக்கார்டிங் தியேட்டர் ஏவிஎம் வாகினி, அங்கெல்லாம் வாய்ப்புக்காக தங்கள் குரல் வராதா, ஒரு பாட்டு பாட முடியுமான்னு பல பேர் எங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாற்றமாக அத்துணை ரெக்கார்டிங் தியேட்டர்களும் ஒருவர் வருகைக்காக காத்திருந்தது, ஒருவர் குரலுக்காக காத்திருந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் திரு எஸ்என் சுரேந்தர் அவர்கள். இது உண்மை. எல்லா ரெக்கார்டிங்கும் அவருக்காக காத்திருப்பாங்க. ஒரு தேட்டருக்கு போவார், இங்கே முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு வருவார். அப்படி ஒரு கலைஞர் அவர். தமிழ் அழகு, அதை எங்கள் சுரேந்தர் ஐயா பேசும்போது அது மேலும் அழகு. இவர் நடிகராக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தவர், நடிகராக வரணும்னு சொல்லி. ஆனால் இயற்கை அது சந்தர்ப்பம் அதுக்கு கொடுக்கல. இவர் அதில் ஒரு சந்தோஷம், ஒரு வருத்தம், ஒரு சந்தோஷம் என்னென்னா, இவர் நடிகராக இருந்தால் இவர் மட்டும்தான் நடிகராக இருப்பார். இவர் நடிகர் ஆகாததுனால இவர் குரல் வெளிவந்தது, பல நட்சத்திரங்கள் உருவானார்கள், பல பேர் உயிர் பெற்றார்கள். அதற்கு காரணமானவர் எங்கள் சுரேந்தர் ஐயா அவர்கள். இப்போது மோகன சார் பற்றி தெரியும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரியும். எல்லார் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அதற்கு நுழைவுச் சீட்டு கொடுத்தவர் எங்கள் சுரேந்தர் ஐயா அவர்கள். இந்த என்ட்ரி பாஸ் வாஸ் கிவன் பை எஸ்என் சுரேந்தர் சார். அதுதான் அப்பேற்பட்டவர். அந்த குரல் எப்படிப்பட்ட குரல் அப்படின்னும் போது, ஒருத்தருக்கு சகோதரன் போல தெரியும், ஒருத்தனுக்கு காதலனாக தெரியும், ஒருத்தருக்கு நட்பா தெரியும். அந்த நட்புன்ற வார்த்தை அந்த குரலில் ஒரு அழகான ஒரு இனிமை இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்பேற்பட்ட குரல் நம்முடைய எஸ்என் சுரேந்தர் ஐயாவுடைய குரல். இவருடைய தனிப்பட்ட சிறப்பில் சொல்லணும் அப்படின்னாங்க, ஏன் இவருடைய குரல் சிறப்பு பெற்றதுன்னா, இவர் தனிப்பட்ட நடிகர்களுக்காக பேசுவதில்லை, அந்த கதாபாத்திரத்துக்காக பேசுவார். He talk for the character. அந்த கேரக்டர் பேசும்போது அந்த கேரக்டர் உயிர் பெறும். அப்படித்தான் எத்தனையோ படங்கள் எத்தனையோ உயிர் பெற்றது. இப்போ மோகன் சார் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் புரட்சி கலைஞர் ஏழையின் குரலாக ஒலித்தவர் பாருங்க, அவருக்கு விஜயகாந்த் அவருக்கு முதல் குரல் கொடுத்தவர் ஐயா தான். சட்டம் ஒரு இருட்டரை, வெற்றி, பல படங்கள் அப்படி அதை ஆரம்பிச்சு 4 இது ஆரம்பிச்சது. அதே மாதிரி டைரக்டர்களுக்கு வசந்த் சார் கூட வந்திருக்காரு, அவருக்குலாம் தெரியும். இந்த புது இளைஞர்கள்லாம் வரும்போது அப்போ அறிமுகப்படுத்தும் போது அந்த வாய்ஸ் இருக்காது. அப்போ எங்கே தேடி போகணுங்க, எல்லாரும் தேடி போகிற ஒரே இடம் எஸ்என் சுரேந்தர் சார் தான். அந்த ஒரு நடிகர் அறிமுகமாகிறதுக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். இன்னொரு தனிப்பட்ட சிறப்பு, இளையராஜா சார் சொல்லுவார், ஒரு மாதிரி ரீரெக்கார்டிங்கை டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த 80s 90s. அப்போ ஒரு மாதிரி சொன்னார், அதாவது நான் சாமி கும்பிட்டுட்டு நான் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறேனோ இல்லையோ, இந்த சுரேந்தர் வாய்ஸை கேட்காம என்னால் ரீரெக்கார்டிங் பண்ண முடியாதுன்னு வரான். இவர் டெய்லி வந்தால் இவர் வாய்ஸை கேட்கணும், இந்த ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அப்புறம் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கலைமாமணிலேருந்து கலை வித்தகர்லேருந்து எல்லா விதமான அவார்ட்ஸும் அவர் எஸ்என் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதோட மிகப்பெரிய சிறப்பான அவார்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம், பயோபிக் சொல்லுவாங்க. பொதுவாக நடிகர்களுக்கு பயோபிக், அப்புறம் பெரிய பெரிய சரித்திரம் உள்ளவங்களுக்கு பயோபிக்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு வாய்ஸ்க்கு பயோபிக் வந்தது எஸ்ஏ சுரேந்தர் ஐயா அவர்கள் தான். இப்போ பால்கின்ற அவர் ஹிந்தியில் படம் பண்ணார் பாருங்க, அமிதாப் பச்சன் தனுஷ் பண்ணாங்க. அந்த படம் பேர் என்ன? ஷமிதாப். அந்த ஷமிதாப் படம் அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது சொல்கிறாரு, இதுக்கு என்னோட இன்ஸ்பிரேஷனே எஸ்என் சுரேந்தர் அப்படின்னாரு. ஒரு வாய்ஸ்க்காக அந்த வாய்ஸ் என்ன பண்ணும், அந்த வாய்ஸ் இல்லைன்னா என்ன ஆகுன்றது அந்த கதையினோட தீம். ஸோ ஒரு பயோபிக் உருவாகவே காரணமாக இருந்தவர் எஸ்என் சுரேந்தர் சார் அவர்கள். சரி, இத்தனை புகழுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அவருடைய தந்தையார் அவர் தான். எஸ்எஸ் நீலகண்டன் சொல்லிட்டு வாகினியில் இருந்தவர் அவர். இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ளே வந்தாங்க, அந்த கதவை திறந்து விட்டவர் அவர் தான். போன முறை நம்ம ஐயா கூட, கண்ணதாசன் புதல்வர் கூட சொல்லியிருந்தார், வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாருன்னு. அவருக்கு மட்டும் இல்லை, டிபி கஜேந்திரன் சார் இருந்து இளையராஜா சார் வரைக்கும் எத்தனையோ பேருக்கு கதவை திறந்து விட்டார். அப்பேற்பட்ட பெருமகனார் அவர். அதனுடைய வீச்சு தான் இன்று நம்ம ஐயா இங்கே இருக்கார். எனக்கு என்ன சிறப்பு அப்படின்னாங்க, நான் இவருடைய குரலை கேட்டு மயங்கினவன். நான்லாம் சமீபத்தில் நடிகர் திலகம் பற்றி ஒரு உரையாடல் எங்கேயோ பேசியிருந்தேன். அப்போது ஒரு ஃபோன் பண்ணாங்க எனக்கு,
ஐயா எனக்கு தெரியல, ஃபோன் எடுத்தேன். அப்போ அது வாய்ஸ் வருது, நான் எஸ்என் சுரேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்தது. நான் ஷாக் ஆகிட்டேன். சார் நீங்களா அப்படின்னு. உங்கள் பேச்சு கேட்டேன். அதை பற்றி பாராட்டெல்லாம் ஏதோ சொன்னார். அப்போ பேச்சு முடிஞ்ச உடனே அந்த நம்பரை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எஸ்என், ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்டு சுரேந்தர் இருக்கார். ஸோ நான் எஸ்என் சுரேந்தர் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வாய்ஸ் கிங் அப்படின்னு போட்டேன். அந்த இதுக்கு போட்டேன். ஆமாம், உண்மையாகவே குரலுக்கு அரசன், அந்த குரல் அரசன் எங்கள் எஸ்என் சுரேந்தர் ஐயா அவர்கள். இப்போவும் தமிழர்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்க எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், ஏதோ டிவியில் எங்கேயோ இவரோட குரல் கேட்காம இருக்காது. அப்பேற்பட்ட ஒருத்தரை எனக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்த எங்கள் இசைக்கவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. மிக்க நன்றி பூபதி. ஒரு நிமிடம் காந்தி அண்ணாவையும் அண்ணாதுரையும் மேடை கழித்து இவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன். வாங்க, இப்படி வந்துருங்க ரெண்டு பேரும். வாங்க நீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அறிமுகம். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோமா? நான் சுரேந்திர சந்தித்தது அநேகமாக 1964 63 64 மத்தியில் ராமகிருஷ்ணா நார்த் பிரான்ச்சில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் படித்தார். சுரேந்திரனை கிளாஸில் பார்க்க முடியாது, மேடையில் பார்க்கலாம். எல்லா ஸ்கூல் ஃபங்க்ஷன்லேயும் பார்க்கலாம் சுரேந்தரையும் அண்ணா சுந்தரையும். ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ஒரு பெரிய வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தினது. அது ஒரு நாடகம், அது எதை பற்றி, ஒரு சரித்திர நாடகம். இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்திங் 51 years ago. அதில் சுரேந்தர் தான் முதல்ல வந்து பாடுவான். அப்படியே மாணவர்கள் எதிர தூய தமிழில் ஒரு பாட்டு பாடுறது, வசனம் சொல்கிறதுன்றது எவ்வளோ சேலஞ்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே கப்சிப்னு ஆயிட்டாங்க மாணவர்கள்லாம். அப்படி ஒரு ஆளுமை அவனுக்கு. அப்போ அவன் குரல், அந்த பாவனை. உதாரணம் சொல்லணும்னா, இந்த வணங்காமுடியில் ஓங்காரமாய் விளங்கும் நாதன் சிவாஜி பாடுவார் பாருங்க, அது மாதிரி இருக்கும் பாவனை. அப்படி இருந்தது. அது பாட்டு ஞாபகம் இருக்கா? அவர் 2 வரி ஞாபகம் இருக்கா? தில்லையிலே நின்று திருநடனம் புரியும் வள்ளலே அருள் புரிவாய். தில்லை தாண்டவா, தொல்லை வினை தீர்க்கும் எங்கள் ஆண்டவா, இந்த பிள்ளைக்கு நாளெல்லாம் உன்னை பாட வேண்டும் என்றுதான் ஆசை. அடுத்த வரி ஞாபகம் இல்லையே. அப்படியே வசனம் மழையாக பேசுவான் வசந்த். அது ரொம்ப, அதாவது சில அப்போ இம்ப்ரெஷனபிள் அண்ட் வல்னரபிள் சைக்கி. ஸோ அதில் உள்ள தங்கிறது மறக்கிறது இல்லை. ஸோ அந்த பெரிய பாதிப்பு எனக்கு சுரேந்திர பார்த்தபோது ஏற்பட்டது. தாக்கம், பாதிப்பு எது வேணால் சொல்லலாம். அப்படி அதற்கு பிறகு நாங்கள் 1969 அப்போ எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று உண்டு. நாங்களும் பாஸ் பண்ணோம்ல, நாங்களும் மார்க்கெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பண்ணி சரி, அது ஒரு வழியாக பாஸ் பண்ணோம். இப்போது கிங் ஆஃப் வாய்ஸ்ன்ட்டு, குரலின் அரசன்ட்டு வேறு சொன்னார் பூபதி. ஆனால் நமக்கு ஒருத்தர் இருக்கார், நம்ம எல்லாத்தோ நம்முடைய குமணன்லேருந்து ஆரம்பித்து பாலா எல்லாருக்குமே நடிகர் திலகம்னும் போது அந்த குரல் அப்படியே ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பர்ஃபெக்ட் வாய்ஸ் மாடுலேஷனுங்கிறது அப்படி தான் நமக்கு இருக்கும். அதை ஒரு ஃப்ரேஸ் இவர் யூஸ் பண்ணார், அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன தெரியுமா சொன்னார்? சிவாஜியை குரலின் குல தெய்வம்னாரு. இதுக்கே இவருக்கு ஒரு விழா நடத்தி கொண்டாடலாம். குரலின் குல தெய்வம்னார். அப்சல்யூட்லி. ஒரு வாட்டி கைதுட்டுவோமா சுரேந்தருக்கு?
நன்றி நன்றி. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் மீனம்பாக்கம் ஜெயின் காலேஜ், அங்கேயும் அதே அங்கேயும் நீங்கள் தான் படிச்சுக்கிறோம். நான் படிக்கும்போது நாங்கள் இருக்கும்போது 7 ஸ்ட்ரைக்கு, அதில் முன்னணியில் இருந்து நடத்தினேன் நான். அப்போது இவன் இங்கே காலேஜுக்கு வந்தால் தானே ஸ்ட்ரைக் நடக்கிறதுலாம் தெரியும், வந்ததாக கிடையாது. அப்படி வந்தான்னா அந்த மரத்தடியில் கொஞ்ச நாள் இருந்து மரத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. அப்போது ஆல் இண்டியா ரேடியோவில் என்னை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் தனியாக பண்ணுறதா இருந்தால் வேணால் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சேர்ந்து பண்ணுறேன்னு சரின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லாம் பண்ணலாம். அப்போது சுரேந்திர சந்தித்தேன். எதுக்குன்னு தெரியாத 2 நோட் புக் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் கிளாஸுக்கு வர மாட்டான், ரொம்ப அவ்வளோ சீரியஸாக வந்து 2 நோட் புக் வச்சுன்னு எங்கே நடந்து. சுரேந்தர் இங்கே வா, என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீ வந்து பாடணும் அதுக்கு. சரி, அதுக்கு என்ன பாடுறேனே அப்படின்னு. அப்போது நல்லா தான் பேசுவேன் இதே மாதிரி. அப்போது எங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் வந்து தப்லா, சுரேந்தர் பாடணும். பாவம் எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கான் பாருங்கள். எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் நண்பர்கள் கேட்பாங்க, மாமா ரமணன் தபலா வாசிப்பான். இல்லையே, அடிப்பான் அப்படிம்பாரு. அது ஆனால் பொறுமையாக கேட்டான். அப்போது ஒரு பாட்டு, நானும் சுரேந்தரும் மட்டும் அவ்வளோ பெரிய வகுப்பறையில் இருந்தோம், ஒத்திகைக்காக வந்தோம். பாவம் பாடினான். அது எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி. என்றைக்கோ விழுந்த மாலையினுடைய மனம் இன்னைக்கு திடீர்னு குப்புன்னு என்னுடைய சித்தம் எங்கும் பரவுவது போல் ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் வந்து ஃப்ளாண்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், நல்ல நண்பர்களை வந்து ஒரு சபையில் வச்சு கொண்டாடுவதை போல் சுகமான அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்குவீங்க. அதுதான் அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கும். நான் பாட்டு பேர் இப்போ சொல்ல மாட்டேன், அவன் பாடும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அது என்ன பாட்டு என்னன்ட்டு. இது தான் நான் வாசித்தேன் அவனுக்கு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கண்ணதாசன் ஐயா. இதுதான் என்னுடைய இது 1971 இருக்கும், 1971. ஸோ இந்த இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சுலபமான நிகழ்ச்சி. அவரை பாட விட்டுட்டு அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே உட்காந்து நானும் கேட்டுட்டு இருக்க போகிறேன். எனக்கும் ரொம்ப சுலபமான நிகழ்ச்சி. அவரை பேச விட்டுட்டு நான் பாடி ஆகாது, எங்கள் அக்கா கிழிச்சு போட்டுருவாங்க. நீனும் சும்மா பேசிக்கிட்டே இருக்க, அவனை பாட விட்டு. இல்லை, நான் படத்தில் பேசுனது மட்டும் வேணா பேசிக்காட்டேன். ஆனால் நடுநடுவை உங்களுக்கு கவியரசருடைய தனிப்பட்ட கவிதைகள் சில வரிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முக்கால்வாசி அவருடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சாக இருக்கும். அவர் தன்னுடைய குணச்சித்திரத்தினுடைய அடித்தளம் எதுவோ அதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வரிகள் அங்கங்கே இருக்கும்.
உதாரணத்துக்கு, ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றினில் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்றுப்புனலில் ஒளியினை கண்டேன். என்ன ஒரு கற்பனை பாருங்க. ஊற்றுப்புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். ஒரு கடைசியில் மிஞ்சி போனால் என்ன ஆகுது? எது மிச்சம் உங்களுக்கு? அனுபவம் தான் மிச்சம். சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். ஆனால் இதோடு இந்த கவிதையை நிறுத்திடக்கூடாது. அறிவும் தெளிவும் ஆய்ந்திடும் பண்பும் தனியா கல்வி தாகமும் விடுத்து, தனியா கல்வி தாகமும் விடுத்து, கற்றேன் சில நூல். படிக்கணுங்கிற ப்ளஷருக்காக நான் படித்தது. கற்றேன் சில நூல், கற்றவை எல்லாம் மற்றவர்க்கெனவே வடித்து வைக்கிறேன், பெற்றவை என்ன பேரும் புகழும், பெறப்போவதோ பெரியவன் பாதம். அதுதான் பெற்றவை என்ன பேரும் புகழும். அது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியுது. பெறப்போவதுவோ பெரியவன் பாதம் அப்படின்னு முடிக்கிறார். அப்படியே ஒரு அருமையான கவிதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போ 1964 போவோமா? திரும்ப வேட்டைக்காரன் திரைப்படம் வந்தாலும் நீ என்ன பேச மாட்டியா? நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் பேசுவேன். பேசு. அப்புறம் இந்த பாட்டு என்ன பேசலாம்? இன்னொன்று பேசு. கண்ணதாசன் ஐயாவை பற்றி நான் பேசுகிறதுக்கு என்னுடைய இளமை காலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. எம்எஸ்வி அண்ணா கிட்ட ஜோசப் கிருஷ்ணா இருந்தார் இல்லைங்களா? அவர் தனியாக இசையமைச்சார் ஒரு படத்துக்கு. அப்போ எங்கள் அப்பாவை சந்தித்தார். நீலு, ஐ நீட் யுவர் சன்ஸ் சர்வீஸ், ப்ளீஸ் சென்ட் ஹிம் வித் மீ அப்படின்னார். அவர் ஆங்கிலோ இண்டியன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் நல்ல ஆங்கிலத்தில் ஒரு கமாண்ட் இருந்தது. அப்போது என்னை அவர் கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சு நான் அவர் பக்கத்தில் போய் நின்னேன். எங்கள் அப்பா அனுமதி கொடுத்தார், அவரோடவே போ அப்படின்னு. அப்போது கவிதா ஹோட்டலுக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறார். கண்ணதாசன் ஐயாவுடைய காலடியில் உட்காந்துக்கிட்டு ஜோசப் கிருஷ்ணா அவர் அந்த மியூசிக் டைரக்டர் பாடுறாரு. அதை நான் கேட்டு டியூனை கண்ணதாசன் ஐயாவுக்கு பாடணும். அந்த பாக்கியம் கிடைச்சிது. நான் பாட, கவிஞர் ஐயா அவர்கள் எழுத, அந்த படத்திற்குரிய 5 பாடல்களும் நான் பாடி 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 அவர் கவிஞர் ஐயா எழுத. மகாபாவி சொன்னானா இது வரைக்கும்? இல்லை, ஏதாவது 1-2 விஷயங்கள் மிச்சம் மீதி வைக்க வேண்டாம். ரொம்ப அருமை. எவ்வளோ பெரிய அனுபவம் அது, எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. பாட்டு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மாட்டி விடுவீங்க. அவருடைய அதுவும் நான் சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையில் நான் 2 பேருக்கு தான் ரொம்ப அழுதேன். ஒன்று கண்ணதாசன் ஐயா அவருடைய மரணத்தில், முகமது ரஃபி ஐயா அவருடைய மரணத்தில். 2 பேருடைய மரணத்தில் தான் நான் ரொம்ப நிலை குலைந்து போனேன். அப்படி பாண்டி பஜாரில் இவருடைய பூத உடல் போயிட்டுருக்கு. எனக்கு மரம் ஏறலாம் தெரியாது. மரம் ஏறி அவரை பார்க்குறேன். நான் அவரை பார்க்குறேன். அந்த உடலை பார்க்கும்போது எனக்கு தோணின பாடல்கள் வீடு வரை உறவு, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அப்புறம் நிறைய இந்த மாதிரி தத்துவ பாடல்களாக, போனால் போகட்டும் போடா, சட்டி சுட்டதடா, இப்படி பாடல்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னை அறியாமல் எனக்கு மரம் ஏற தெரியாதவனை எனக்கு மரம் ஏற்றி அவர் இறந்த பின்பு கூட எனக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுத்தார். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு மேதை, மகா மேதை. அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார். இப்போது வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்திருக்கார் சுரேந்தர். 1964 கேவி மகாதேவன் ஐயாவுடைய இசையமைப்பில் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்கிறார். முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து, முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து, முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய், முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். 4 பேர்கள் போற்றவும், நாடு உன்னை வாழ்த்தவும்,
4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் ஹோய். அவ்வளோதான், நீங்கள் கைத்தட்டலாம். மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. ரொம்ப ஆழமான வரி. அதாவது ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் வாழும் நாளிலேயே அவன் காணக்கூடிய அங்கீகாரம் எது என்றால் நல்ல மனமுடையோர் அவனை காண வேண்டும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு என் வாழ்க்கை நிகழ்ச்சியே ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா இருந்தாருங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பா, திருநெல்வேலியில் இருந்தார். ரொம்ப ஏழை அவர். கவிஞனை பெற்றவர் அல்லவா, வேற எப்படி இருந்திருக்க முடியும்? ஆனால் ஒரு சாயம் தான் உட்காருவார், சேர் வெளிமில் தான் அப்படி தான் உட்காந்துட்ருப்பார். அவர் தெருவில் இறங்கி அப்படி நடந்து போனால் அந்த முழுக்க திண்ணைகளாக இருக்கும்ல, அந்த திண்ணையில் இருக்கிற பேச்செல்லாம் அடங்கி அவங்களாம் எழுந்து நிற்பாங்க. ஹி வாஸ் ஜஸ்ட் அ சப் ரெஜிஸ்ட்ரார், ரிட்டையர்டு, அவ்வளோதான். அவர் எந்த பதவியும் கிடையாது, பணம் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் அவருடைய கம்பீரம் அவருடைய கேரக்டர் கொடுத்தது, அவருடைய ஸ்டேச்சர். அதுக்கு நல்ல மனமுடையோர் காண்பது தான் தனி மரியாதை. ஸோ அவர் அங்கே நடக்கும்பொழுது எல்லாம் அப்படி டக்குனு இந்த வேஷ்டி அப்படி விடுவாங்க, கீழே விட்டுட்டு அப்படி இருப்பாங்க. அப்புறம் அவர் அப்படி கடந்த பிறகு திரும்ப தென்னில் உட்காந்துப்பாங்க, அவங்க அரட்டை தொடரும். இந்த வரியை இப்போது சுரேந்தர் பாடும்போது எனக்கு அந்த காட்சி ஞாபகம் வருது. அப்போ எனக்கு 7 வயசு. மானத்தோடு வாழ்வது தான் சுயமரியாதை. அவர் மானத்தோடு தான் இருந்தார். நல்ல மனமுடையோர் காண்பது தான் தனி மரியாதை. அதாவது ஒரு நல்லவன் நம்மளை வாழ்த்தணும், நல்லவன் நம்மளை நம்பணும். அதை அவன் சொல்லாமல் அவன் அதை அக்னாலேஜ் பண்ணுறான் பாருங்க, அதுதான் மரியாதை. ஒரு மேடை போட்டு ஒருத்தரை பற்றி வாழ்த்துறது அதுவும் நல்லது, அது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இந்த ஊர் கொடுக்குற மரியாதை சம்பிரதாயத்துக்கு அப்பாற்பட்டது, அது இயல்பானது. ஸோ அதுதான் எனக்கு இப்போ தோணிச்சு. அருமையான வார்த்தை. இதில் உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன், பின்னால் இதே ஓமை வரும். தாமரை பூவினில் மனதை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் கூட அதில் என்ன இருக்காது, ஒரு கவிதையே இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டார். அது எனக்கு ரொம்ப வருத்தம். அது இன்னும் அருமையான ஒரு கவிதை நுண்மை அது. உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன்கிறார். யார? குழந்தைய, தான் பெற்ற குழந்தைய. இருக்கிறதுலையே பெருசு எது, பெரிய சிறப்பு எது? நமக்கு பிறந்த குழந்தை. நன்மக்கட்பேருங்கிறார்ல, ஒரு அட்ஜெக்டிவ் வர போட்டார், நன்மக்கட்பேருன்ட்டு. அதை நீங்கள் சாதாரணமாக ட்ரீட் பண்ண முடியும்? இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரெஷியஸ், இன்வேல்யூபிள். அதை எதில் நான் எடுத்துகிட்டு போக முடியும்? கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. என் உள்ளமே மலர்ந்து போச்சு. இவன் என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிறந்ததே என்னுடைய களி தீர்ந்து போச்சுன்னு பாரதியார் பாடுறாரு. ஸோ அந்த தாமரையில் வச்சு அவளை கொண்டு போங்க. அதே மாதிரி அங்கே காதலிக்கு நடுவில் அது கொடுக்கும்பொழுது எப்படி? தாமரை பூவினில் மனதை எடுத்து தனியே வைத்திருந்தேன். ஐ கெப்ட் இட் இன் அன் எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ். மனதை எடுத்து அப்படி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த ஒன்றால் என் மனசு ரொம்ப மென்மைப்பட்டு போச்சு. இவ்வளோ மென்மையாக இருக்கிற ஒன்றை நான் எதில் ஏந்துவேன்? தாமரை பூவில் அதை ஏந்த முடியும். அது எடுத்து தனியே யாரும் பார்க்க முடியாது அந்த தாமரையை, அதுக்குள்ளே இருக்கிற மனசை அப்படி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட வைர வரிகள் அடங்கிய பாடலை நினைவுபடுத்தியதற்கு நன்றி சொல்லி அடுத்த பாடலுக்கு போவதற்கு முன்னாடி 4 வருஷம் சொல்லி எனக்கு இன்னொரு விஷயம், சின்ன விஷயம் என் மனசார சொல்லிடுறேன். ப்ரோக்ராம் முடிஞ்சிடுத்து நினச்சி. இல்லை அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை. நம்ம அன்பு சகோதரர் பூபதி பாலமுருகன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அவ்வளோ அழகாக என்னை பற்றி சொன்னீங்க. அதை நான் மறந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் நன்றின்ற ஒரு வார்த்தை சொன்னோடனே அதை ஞாபகம் பிடிச்சுன்னு விட்டேன்.
1963 இருவர் உள்ளம் திரைப்படம். கேவி மகாதேவன் ஐயாவுடைய இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடின பாட்டு இப்போ பாடுவார். இருவர் உள்ளம் உங்களுக்கு தெரியும், பெண்மனம்ன்ற பெயரில் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய கதை, அதனுடைய திரையாக்கம் தான் இருவர் உள்ளம். கலைஞர் வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இதுலேயே வசந்த மாளிகையில் ஒரு ஜீவ வரி இருக்கு பாருங்க, லதா ஏன் இப்படி செஞ்சேன்னு, அதே மாதிரி இதுலேயும் இந்த தொடக்கூடாதுன்றது தான் ஜீவ வரியாக இருக்கும். இந்த ஏன் எழுதாய் ஏன் எழுதாய் என்னுயிரை ஏன் எழுதாய் பாட்டுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். சரோஜாதேவிக்கு நீ என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் மனசெல்லாம் மாறி ரொம்ப ஒழுக்கமாக தான் நடந்துப்பார். அவங்களுக்கு பெரிய காய்ச்சல் கண்டு மயங்கி விழுந்துருவாங்க. விழுந்தவங்களை எப்படி விட்டுட்டு போகிறது? தூக்கிட்டு தான் போகணும். தொடாமல் எப்படி தூக்க முடியும்? தூக்கி கொண்டு போய் படுக்கையில் போட்டு எல்லாம் பண்ண வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்வார். அதமாக கண்ணு முழிச்சிட்டு அழும். ஏன் அழற? ஓ, நான் உன்னை தொட்டுட்டேன் தானே அப்படின்னுவார். அதெல்லாம் தான் ஒரு அவ்வளோ நுவான்சஸ் இருக்கக்கூடிய வசனங்கள் இருந்த படம். அப்போல்லாம் அந்த பஞ்சு டயலாக்லாம் கிடையாது. அப்போது அது இயல்பாகவே இருக்கும். அது அழகாக அந்த இடத்துல உட்காரும், அது மாதிரி இருக்கும். அதில் ஒரு பாட்டு, வேட்டி கட்டின தமிழ்நாட்டு ஆண்கள் எல்லோருமே இந்த பாட்டை பாடுவதற்காகவே வேட்டி கட்டி கொண்டு பழகினார். அப்போ ஏற்பட்ட ஒரு பாட்டு. ஆயிரத்தில் ஒருத்திய மணி மாதிரி. ஆமாம். பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும், சுற்றி பின்னலிட்ட கூந்தலெனும் தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானாள், இன்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள். நன்றி ரமணன். அதான், கன்ஃபெஷன் இஸ் அ குட் ஹேபிட், கீப் இட் அப். அப்படி மன்னிப்பு கேட்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை? சரி, நடத்து. ஆமாம், உன்னுடைய குரல் மற்றவர்களுக்காக நீ குரல் கொடுத்தது எல்லாம் பூபதி சொன்னார். எத்தனை பாடல்கள் பாடியிருக்க நீ? ஒரு 500 பாட்டு பாடியிருப்பல்ல? இல்லை, நான் உண்மையை சொல்லணுன்னா நான் குறைவாக தான் பாடினேன். நான் கணக்கு வைக்கலைங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா 3 லாங்குவேஜில் பாடினேன். ஆமாம், மலையாளமில் ஒரே ஒரு ஹம்மிங் தான் பாடினேன். சரி. நீ பாடின முதல் பாட்டு ஞாபகம் இருக்கா? திரைப்படத்துக்காக பாடின முதல் 1964 ஆரம்பிக்கணும். அப்போயே பாடிட்டியா? ஆமாம். நீங்கள் தான் சொன்னீங்களே, அவங்க ஸ்கூலுக்கே படிக்கவே மாட்டோம், பாட்டு பாடின்னு தெரியுமான்னு சொன்னீங்களா அந்த வயசுலேயே. அப்போவே அதுக்காக நான் ஒரு கிளாஸ் நீ ஃபெயில் ஆனதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சொல்லவே வேண்டாம். ராஜாமணின்னு ஒரு வாத்தியார், ராஜாமணி வாத்தியார் ஒன்னியமாடா ஃபெயில் ஆக்கிட்டாங்க இந்த ஸ்கூலில். கேவிஎஸ் சாருக்கு நல்லா தெரியும், வாத்தியார்கள் எல்லாரையும் தெரியும். இல்லை, அப்போ நான் ஸ்கூல்லேயே ஓரளவுக்கு பாப்புலராக இருந்தேன். நாடகம் ஓரளவுக்குலாம் இல்லை, பெரிய வர்றதா அப்படி கம்பீரமாக தான் வருவாங்க. இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் அந்த வயசு
அண்ணாதுரை கூட நம்ம நார்த் பிரான்ச்சில் படித்தார். படிக்காத ஸ்கூலே இல்லை மாதிரி 11 வருஷத்தில் 6 ஸ்கூல் 7 ஸ்கூல் போயிருக்காரு. அது மாதிரி அவ்வளோ டீட்டெயில்டாக படிச்சிருக்காரு அவர். அதில் நம்ம ஸ்கூலும் ஒன்று அது மாதிரி. சரி, நீ அந்த முதல் பாட்டு பாடு. அது ரொம்ப தஞ்சை வாணன் அவர்கள் எழுதின பாட்டு. டி.கே. ராமமூர்த்தி அண்ணா இசையமைத்த பாடல். சாது மிரண்டால் அப்படின்ற படத்தில் நாகேஷ் ஐயா, டி.ஆர். ராமச்சந்திரன், கல்பனா அவங்களாம் நடித்த படம். சின்ன மாஸ்டர் பிரபாகர் அவர்களுக்காக பாடினேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கெட், சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் டேடி. ஏஎல் ராகவன் சார், எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா, எஸ்சி கிருஷ்ணன் சார் இவங்களோடு நின்று எனக்கு ஒரு சோலோ போர்ஷன் கிடைச்சிது. வெரி குட். முதல் பாட்டே தூய தமிழில் நல்ல செந்தமிழ் அப்படியே சொட்ட சொட்ட பாடி. வெரி நம்ம சிரிக்கிறேன் நீ. வெரி குட். அடுத்த பாட்டு வந்து கவிஞர் ஐயா எழுதின பாட்டு. வரவு 8 அணா செலவு 10 அணா. அதில் பாமா விஜயம், பாலச்சந்தர் சார் இயக்கத்தில். வரவு 8 அணா செலவு 10 அணா அதிகம் 2 அணா கடைசியில் துந்தரா துந்தரா துந்தரா. அதுலேயும் மாஸ்டர் பிரபாகர் அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் என்னுடைய குரல் பயன்பட்டது. அதுக்கு அடுத்த படம் அதில் டிஎம்எஸ் அண்ணா வந்து எஸ்டி சுந்தரம் சார் வந்தார் முதல்ல பாலையா சாருக்கு பாடுறதுக்கு. அவரால் வயது முதிர்வு காரணமாக அவரால் பாட முடியல. அவர் போர்ஷனையும் டிஎம்எஸ் ஐயா வாய்ஸை மாற்றி பாடினார். அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது. இந்த ஒரு நிகழ்வுலாம் நான் சின்ன பையனா நின்று பார்த்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது எம்எஸ்வி சாருடைய காந்தி அண்ணா இதில் இவர் சொன்னதுலையே அந்த ஒரு 5 பாட்டுக்கு வந்து இந்த டியூன் இவர் பாட்டா பாட அப்பா வந்து அப்புறமா அதுக்கு வார்த்தை எழுதியிருக்காருங்கிறது வந்து அது ஒரு ஒப்பற்ற அனுபவமாக தோணுது எனக்கு. இல்லை, கவிதா ஹோட்டலில். அதுக்கடுத்து தாமரை நெஞ்சம். அதில் வந்து சுஷீலா அம்மா சோலோ. அதுவும் அப்பா எழுதினது தான், கவிஞர் ஐயா எழுதினது தான். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால். அந்த பாட்டில் ஒரு சின்ன குழந்தை சுரம் பாடி சிரிக்கும். அந்த குழந்தையே நான் தான். ஓ, வெரி குட், வெரி குட். அக்கா இது வரைக்கும் நிகழ்ச்சியில் வந்ததில்லை இது. அதேமாதிரி அந்த தூய தமிழ் பாட்டும் சங்ககால பாட்டும் வந்ததில்லை, தான் முதல்ல வந்திருக்கு. 106வது நிகழ்ச்சியிலையும் புதுசாக அவர் பாட்டு வரும். 105 நாட் அவுட் அவர். இன்னும் ஒரு சின்ன கவிதை கேளுங்களேன், கவியரசருடையது. அவருடைய கேரக்டர் என்னங்கிறத சொல்கிறார். வேறு யாராவது சொன்னால் நமக்கு ரசிக்காது, அவர் சொல்லும்போது ரொம்ப ரசனையாக இருக்கும். அதுதான் அவருடைய வெற்றியே. He was transparent. வசந்த் சாருக்கு இப்படி சொல்லலாம், when you try to be transparent you become obvious. இல்லை, அவர் அப்படி இருந்தார், வானம் போல இருந்தார். அது மாதிரி கடவுளை ஒரு நாள் கல் என்றவனும் கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும் உண்டென்றதனை இல்லை என்றவனும் இல்லை என்றதனை உண்டு என்று அவனும் உயர் பெறும் தரணியில் ஒருவனே நானே என்பதை நன்றாய் அறிவேன். ஒருத்தந்தாண்டா இருக்கான், இருக்குன்னதை இல்லையம்பா, இல்லைன்னதை இருக்குமா, இந்த உலகத்திலே ஒருத்தந்தான், நான் தான் அது அப்படிங்கிறார். அதாவது பல இடங்களில் பாரதியார் சொல்லக்கூடிய இந்த கவி உள்ளம் என்பது வெளிப்படக்கூடிய பாடல்கள் உண்டு. அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிலார்பா பாரதி. எவ்வளோ 1000 கவிதைகள் நீங்கள் படிப்பீங்கள், காவியங்கள்லாம் படிப்பீங்க, ஆனால் அந்த கவியினுடைய உள்ளம் என்னன்பது வந்து அவ்வளோ சுலபத்தில் உங்களால் காண முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவர் அப்பப்போ கவிஞனா காட்டினா தான் உண்டு. ஒரு பழைய பாட்டில் இருக்கும், உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது, அப்படியே வந்துடுச்சு கேரக்டர். உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது, அதுவும் இருக்கும். அடித்தால் அழுவேன் ஒரு நாள், பாட என்ன சூச்சூச்சுன்னு, அடித்தால் அழுவேன், இதில் இல்லை, அடித்தால் அழுவேன் ஒரு நாள்
யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள், மறுநாள் அடித்தால் அழுவேன் ஒரு நாள். யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. நீங்க கேட்டீங்க, அவ்வளவுதான். தெரியாம சுருதிப்பட்டிலாம் இல்லை. தோப்புக்கு தென்னை மரம் சொந்தம், காட்டுக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். எப்படித்தான் எழுத முடியுமோ? மனோரமா சொல்லுமே, விசைய வச்சு தான் உதவிகளா எல்லா நாயனத்துலேயும் இந்த சத்தம் வருதாமா. அது மாதிரி தான் அவ்வளோ பண்ணிட்டார். அதே மாதிரி தான் இந்த இப்போது சுரேந்தர் பாட போகிற இந்த பாட்டும். அப்போ நாங்கள் ஜெயின் காலேஜில் இருந்தோம். எப்படி இருக்க முடியும்? தியேட்டரில் தான் இருந்தோம். இந்த பாட்டு பின்னாடி ரங்கான்னு ஒரு ஆமாம் கொட்டகை. ஒரே நேரத்தில் சிவாஜி சாரோட 2 படம், ஒன்று வந்து சொர்க்கம், இன்னொன்று வந்து எங்கிருந்தோ வந்தாள். ரெண்டும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டும் ஐ திங்க் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ராஜபாட் ரங்கதுரை கூட அது அப்புறம் ஆமாம், அதெல்லாம் வந்து கட்டடிச்சுட்டு போய் பார்த்த படங்கள். ஆமாம். என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் உலகம் தெரியாதா, விவரம் புரியாதா. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. உன்னை அனுப்பி வைத்தான், ஆனால் உனக்கும் கருணை இல்லை. இருண்ட வீட்டில் அன்பு விளக்கு இருக்கக்கூடாதா, அம்மா இரக்கம் பிறக்காதா. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. கவிஞர் ஐயாவுக்கு நன்றி. என்ன பாட்டு, என்ன பாவனைகள். அந்த அந்த சென்டிமெண்ட்லாம் அவ்வளோதான். நான் வசந்த், இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி சரி. வார்த்தைகள் உயிரை அழைக்கிறேன், அதுதான். அதாவது இது நீங்கள் ஒரு ஒரு மெஷராக வச்சுட்டு பல பாடல்களில் பார்க்கலாம் அவருடைய கேரக்டரை. அதாவது என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை, உன்னை அனுப்பி வைத்தான், ஆனால் உனக்கும் கருணை இல்லை. அதாவது தெய்வ நம்பிக்கை வந்து தளரவே தளராமல், ஆனால் தன்னுடைய கோபதாபங்கள் எல்லாவற்றையும் அந்த தெய்வத்தை நோக்கி திருப்பக்கூடிய அந்த தன்மை அவருக்கு இயல்பாக இருந்தது. இன்றைக்கி நான் வந்து பல தூரம் வாழ்க்கை பயணத்தில் கடந்து வரும்பொழுது பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரையாகவே அது இருக்குது. அதாவது உணர்ச்சிகளை வெல்வது சிரமம், மனதை வெல்வது சிரமம். உன்னுடைய மனத்தின் எல்லா உணர்ச்சிகளுக்கும் அவனையே இலக்காக்கி விட்டால் நீ வெல்லலாம், நீ அமைதியை அடையலாம். எதுவும் அந்த கோவப்பட்டானா தயவுசெய்து அவன் மேலே கோவப்படு. வெறுக்கிறது வந்தால் வேற மனுஷனு வெறுக்காது, கடவுள் வெறுத்துட்டு அவன் தாங்குவான், அவன் திருப்பி வெறுக்க மாட்டான் அப்படின்ட்டு எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் இருக்கும் அவர்கிட்ட. இந்த ஆதங்கமெல்லாம் ஆண்டவன் மேலே வெளிப்படுத்துவார். அதனால்தான் மனிதர்களை பற்றி அவர் பாடும்பொழுது நமக்கு பாடம் புகட்டுகின்ற தத்துவமாக அது வருது, இல்லைன்னா வராது. குத்தம் சொல்கிற மாதிரியே வரும், ஆற்றாமையாக இருக்கும் நமக்கு. அப்படியே அதாவது இது ஒன்று வச்சுக்கோங்க, லிட்ரேச்சரில் இந்த பர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கழிவு ரக்கம் வச்சுக்கோங்க.
இந்த கழிவிறக்கத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து வருகின்ற பாடல்கள் நம்முடைய துயரத்தை போக்குகின்ற பாடங்களாக அமைவது என்பது கண்ணதாசன் போன்ற வெகு 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 சில கவிஞர்களுக்கே சாத்தியமாக இருக்கிறது. அது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதை இவ்வளோ நாள் நம்ம அவர் கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான். அவர் பட்ட துன்பங்கள், அதனால் பெற்ற பாடங்கள், அதிலிருந்து விளைந்த பாடல்கள், அவை நம்மை கரை சேர்க்கும் ஓடங்களாகி விட்டன. அதுதான் அவருடைய சிறப்பு. நீங்கள் பேசும்போதே ஒரு பாட்டு ஞாபகம் வருது, உடனே பாடிடணும். உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கம் என்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண் இழந்த தந்தை தனையே என்ன சொல்லி என்ன செய்ய எண்ணுகிறாய். உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளும் மறந்து போயிடும். என்ன செய்ய எண்ணுகிறாய், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நினைவில்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். இந்த பாட்டு புலமை பித்தன் ஐயாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு, அவருடைய வேதனை. ஸோ அதை அவரே வெளிப்படுத்தி சொன்னார். அடுத்த பாட்டு, இப்போது இந்த தெய்வத்தை இலக்காக்கி தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறார்ல, அந்த பார்வையோடு நீங்கள் மனிதர்களை அப்சர்வ் பண்ணும் பொழுது மனிதர்கள் நையாண்டி பண்ணுற மாதிரியே இருக்கும் அவர் இந்த பாட்டு. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இது நிறைய இடம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்து. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எதனை கண்டான், மதங்களை படைத்தான். ஒன்று பார்த்து தான் இன்னொன்று படைக்கக்கூடியது மனுஷனால் முடியும். யூ கேன் ஒன்லி இமிட்டேட் ஃபர்ஸ்ட், எமுலேட் நெக்ஸ்ட். அவ்வளோதான் அவனால் முடியும். பறவை, விமானம், மீன்கள், படகு, சரி, எதிரொலி, வானொலி. இந்த மதத்தை எங்கேந்திர கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற. எதனை கண்டான், மதங்களை படைத்த. இவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமா? இவ்வளோ ப்ரொஃபவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை. எனக்கு மலைப்பே திரும்ப திரும்ப கவியரசர் மேலே மலைப்பே இந்த இவ்வளோ அனாயாசமாக அதை சொல்லக்கூடிய அந்த லாகவம் தான். அது வாக்கியாது. ஒருத்தர் கவிதை சொல்கிறான், கவிதை எழுதுறான்னாலே அந்த மெனக்கெடுறது தெரியும், லேபர்டுங்கிறது தெரியும். எங்கள் அப்பா சொல்ல, அந்த லேபரை நாங்களும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்னுவார். நான் நண்பர்களோடு பேசிகிட்டு இருப்பேன் வசந்த், வந்தால் கவிதை அன்றே அவஸ்தைமை, பின்னல் ஆமாண்டா கேட்குறவங்களுக்குன்னுவார். அப்படின்னு அவர் இந்த புத்தியை கொடுத்தானேங்கிறாரு. அதுக்கு ப்ரிலூட் ஒன்று இருக்குது. ஒரு அருமையான கவிதையிலேருந்து ஒரு பகுதி சொல்கிறேன் கேளுங்க. இது 4வது தொகுதி, கவிஞருடைய 4வது தொகுதி. ஏன் இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன்னா, மொத்த தொகுதியும் எனக்கு காந்தி ஐயா நம்ம வீட்டுக்கு கொடுத்தார். என்கிட்ட இருக்கிற பெரிய பொக்கிஷம் அதுதான். கவிஞர் கண்ணதாசனுடைய யார் தாராளமாக உட்காரலாம், ஆனால் பாடப்படாது. வாங்க எல்லாரும் வாங்க, கீழே இருக்கிறவங்கள மேலே வாங்க, நிற்காதீங்க தயவுசெய்து. யார் இப்போ இங்கே கொஞ்சம் சேர் போட சொல்லலாம்ப்பா. நீ இருக்கா, சேர் இருக்கா, போடு. இங்கே போடலாம், மேலே போடலாம். அது மாதிரி சேர் இருந்தால் போதும். ராஜாராம் வாங்க. நீங்கள் இல்லைங்க, முனிவர் மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தான்னு அர்த்தம். வாங்க வாங்க. இது ஒரு ஆபத்தாட்ட தாமதமாக அந்த மேடல் ஏற்றிடுறீங்களே.
ஸ்ரீதர் வந்திருக்கிறாரு, நம்ம என்னுடைய ஃப்ரெண்டு. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தின் தயாரிப்பாளருடைய பிள்ளை. ஆமாம், அது தெரியாதுல்ல உங்களுக்கு? அவரும் நானும் ஒன்றா படித்தோம். அவரும் நல்லா படித்தார். ஸ்ரீதரும் நானும் அதே கிளாஸ் தான். அது சொல்ல மாட்டேன், வந்ததுன்னு தெரியும் வந்தா. அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் நானும் ஹிந்துவில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அது மாதிரி அவங்க அப்பா தான் சத்யம், போலீஸ்காரன் மகள் தயாரிப்பாளர். அவர் அது அற்புதமான பாடல்கள் நிரம்பிய படம். வாங்க ராஜாராம், வாங்க வாங்க, நிற்காதீங்க. அவிவேக சிந்தாமணின்னு ஒரு கவிதை, ஒரு நெடுங்கவிதை. அது அப்படியே கண்ணதாசன் தன்னை பிழிஞ்சு வச்சிருப்பார். அது அப்பேற்பட்ட ஒரு கவிதை தொகுப்புன்னே சொல்லலாம். அதை சொல்கிறார் பாருங்க. தன்னுடைய ஆற்றாமையை அவர் வெளிப்படுத்தும் போது எவ்வளோ ரசமாக இருக்கு. குருவின்றி வித்தையை கற்றவன் நெஞ்சிலே குடிகொள்ள அமைதியிலேயே. பல பேர் எவ்வளோ மெத்த படித்தவங்கள நான் பார்க்குறேன், சகலகலா வல்லவர்களை பார்க்குறேன், ரொம்ப பெரும் செல்வந்தர்களை பார்க்குறேன். ஆனால் அவங்கள்ட்ட அமைதி இல்லை, ஒரு மனசில் ஒரு சாந்தி இல்லை. ஏன்னா நிறைவினுடைய பரிசு தான் அமைதி, நிறைவு தருகின்ற பரிசு தான் அமைதி. அது அவங்கக்கிட்ட இல்லை. நிறைவு எப்படி வரும்? ரெண்டு விதமாக தான் வரும். ஒன்று, இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை எப்பொழுதும் நினைப்பில் வச்சுக்கிட்டோம்னா நிறைவு வரும். அதெல்லாம் காட்டிலும் மிக முக்கியம், நல்ல குரு வாச்சா நிறைவு வரும். நீ யார் இல்லை என்பதை அது தெளிவாக காட்டும். குருஸ் அசோசியேஷன் கிவ்ஸ் தட் எட்ஜ். அப்படியே கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், ஊமையில் கனவை யார் அறிவார், இந்த உள்ளத்தில் கதவை யார் திறப்பார், மூடிய மேகம் கலையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நன்றி. இப்படி பயணம் ஒன்று. ராமு பாட்டு 1966. அதுக்கு முன்னால் செல்வ மகள், அது 69, 1969. அந்த ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாது, பட் மூணும் அந்த ஒரே ராகத்தில் பேஸ் பண்ணி வந்திருக்குல்ல, அது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டு. சுரேந்தர், உனக்கு ஞாபகம் இருக்கும், பிபிஎஸ் நம்ம காலேஜுக்கு ஒரு கிளாஸ் ரூம்லேயே பாடினார். அப்போது எப்போவுமே பாடுவார், என் திரைப்பட வாழ்க்கையில் வசந்தம் வீசிய பாடல் சொல்லிட்டு காலங்களில் அவன் வசந்தம் பாடுவார். அதில் ரெக்கார்டில் இல்லாத ஒரு ஸ்டான்ஸா பாடி காமிச்சார் அவர். ஐயோ, பாடிடுவேன். பாடிடு. காலங்களில் அவன் வசந்தம்லேருந்து வாயேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் நீ சொல்ல. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சைலண்டாக சொல்லு. நேரங்களில் அவள் மாலை, நிலங்களிலே அவள் முல்லை, நேரங்களில் அவள் மாலை, நிலங்களிலே அவள் முல்லை, ராகங்களில் அவள் ரஞ்சனி, ராகங்களில் அவள் ரஞ்சனி, நவரசங்களில் அவள் நாளும், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இது 1972 எங்கள் காலேஜுக்கு பிபிஎஸ் சார் வந்திருந்த போது பாடி காமிச்சார். இதில் அந்த ரெண்டாவது வரி, மூணாவது மறந்து போன ஸ்டான்ஸில் ரெண்டாவது வரி எனக்கும் மறந்து போச்சு. ஆனால் சுரேந்தருக்கு அது ஞாபகம் இருக்குது. நிலங்களிலே அவள் முல்லை அப்படிங்கிறது
சுரேந்தர் எடுத்து கொடுத்தது. நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க. இல்லை, நேரங்களில் முதல் வார்த்தை நீங்கள் தானே. அவ்வளோதான். நன்றி. அதுக்கு மேலே பேசாத. சரி சரி. அது வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. இதில் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கே புதிய முகங்கள் இருக்கிறதுனால இதை சொல்லலாம்னு தோணுது. நவரசத்தில் அவள் நாணம்ங்கிறார். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது தமிழ் இலக்கியத்துலேயும் சரி, ரசங்களை சொல்லக்கூடிய கான்செப்டில் சான்ஸ்கிரிட்லேயும் அப்படி கிடையாது. நாணம் என்பதை வந்து நவரசத்தில் வரலையே. இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு யோசித்து பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அப்பா தான் எனக்கு இதை சுட்டி காட்டினார். ஏன்னா அவனுக்கு புரியலையா அது. அந்த பெண் வந்து காதல் வயப்பட்ட பெண் வந்து எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது நாணத்தின் மூலம் தாண்ட வெளிப்படுத்துவாள்னார். அவள் கோவப்பட்டாலும் அது சுற்றி நாணம் இருக்கும். அவளுக்கு வந்து கவலை இருந்தாலும் அதை சுற்றி ஒரு நாணம் இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, பயப்பட்டாலும் அதில் ஒரு நாணம் இருக்கும். அந்த நாணம் விடவே விடாது. இப்போ கூட ஒரு பாட்டு நம்ம பாடும்போது நாணம் என்னும் போர்வைன்னு சொன்னோம். நாணம் என்னும் போர்வைங்கிறார். அதை பல விஷயங்களை மறைத்து கொள்வதற்கு நாணம் பயன்பட்டது அப்படின்னு. அதனால் கவிஞர் வந்து நாணம், வெட்கம் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம அந்த கோயில் வீதி உலா வரும் பொழுது போட ஆயக்காலம்பாங்க, ஞாபகம் இருக்கா? நல்ல நாயனக்காரர் வாசிச்சார்னா சாமி தூக்கிட்டு வர ஆயக்கால்ங்கிறது வந்து இந்த சாமி தூக்குற அது சப்போர்ட் இல்லையா? அந்த அப்படி இறக்கி வைப்பாங்க, தோல்லேருந்து இறக்கி வைப்பாங்க, கொஞ்சம் நேரம் அவங்க ஆசுவாசப்படுத்திப்பாங்க. பெரிய செட்டு நாயனமாக இருந்தால் ஓரத்தில் பெஞ்சு போட்டு அவங்க கொஞ்ச நாள் வாசிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த போட ஆயக்கால அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிகரேட்டிவாக மாறி போச்சு. எங்கள் வாத்தியார் பேசும்போது இந்த மாதிரி ஒரு நயம் சொல்லும்போது போட ஆயக்காலன்னுவார். அண்ணன் இருந்த கவனமாக அங்கே கேட்கணுன்ட்டு அதுக்கு உதாரணம் சொன்னார். எல்லா கவிதைகள்லையும் வந்து ஓமை என்பது கலசம், திருக்குறளில் ஓமை என்பது அஸ்திவாரம்னார். அதனால் ஓமை போட்டார்னா அங்கே போடு ஆயக்கால. போடு ஆயக்காலன்றது நீங்கள் கண்ணதாசனில் பயன்படுத்த வேண்டியது நாணம், வெட்கம்ங்கிற சொற்கள் வரும்பொழுது பண்ணும். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னும் வாவேசு தான் நமக்கு வித்தியாசம் சொன்னார். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், நானும் நீயும் சேர்ந்திருக்கும் போது வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது வெட்கம். அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம், உன்னை நான் மட்டும் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய உணர்ச்சி வந்து நாணம் அப்படின்னு. என்ன அழகான இது. அதனால் இனிமேல் உங்களுக்கு ஆயக்கால் எங்கே போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே, அதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து வேண்டாமா? வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாடு எங்கே இருந்தாலும் பாடு. சொல்லிகிட்டே இருந்தேன் நீ இல்லை பாடு. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. எனக்கு என்னமோ ஏஎல் ராகவன் சார் ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டெலாம் ரொம்ப சின்ன வயசில் கேட்டு உருகிய பாடல். இந்த பாட்டு நானும் என்னால் முடிஞ்சது ஞாபகமாக பாடுறேன், அதான் சந்தோஷம். ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்டு வீட்டில் ஒளி தர வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், பொன்மகளே நீ வாழ்க வாழ்க வாழ்க. பாலா நீங்கள் இருக்கீங்களே, அப்படி தலையாட்டி ரசிச்சிங்கன்னா இருக்கிறோம், கான்சன்ட்ரேஷனே போகுது எனக்கு. நன்றி. ஒரு தத்துவம் சொல்றாரு பாருங்க கவிஞர். தாசியின் மார்பிலும் தவுல் கொண்ட தோலிலும் தழும்புதான் மிச்சமாகும், சந்நியாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல்தான் மீதமாகும், பாசத்து நெஞ்சிலும் பழக்கத்து நட்பிலும் படும்பாடு கோடியாகும். ஒரு பழமொழியை சொல்றார் பாருங்க, பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில்.
எப்படி இருப்பாரு? பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில் மாசற்ற பொன்னோடும் வைரமும் மணிகளும் மார்பாட வாழும் சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாலாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்றார். என்ன அழகாக இருக்கு பாரு. இந்த வாத்சல்யம் வேணும். இந்த இறைவனை தேடும் வரைக்கும் அவன் கண்ணில் தென்பட போவதில்லை. எங்கோ இருக்கும் இறைவா என்னை காப்பாற்றினா அவன் என்னைக்கு வந்து காப்பாற்றுறது. இங்கே இருக்கும் இறைவன் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஓ காட், இஃப் தெர் இஸ் அ காட் ப்ளீஸ் சேவ் மை சோல், இஃப் தெர் இஸ் அ சோல், அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, ப்ரேயர் பாரதியார் மாதிரி இருக்கணும். உன்னை சில வரங்கள் கேட்டேன், இவை நேரே இன்று எனக்கு தருவாய். என் முன்னை தீய வினை பயன்கள் இனி மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி என ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். செய்வாய் கடவாய், யுவர் oblige. எப்போ அதுதான் அப்படி வச்சிருப்பான். இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாவ மன்னிப்பு, விஸ்வநாத ராமூர்த்தி ஐயா இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடியிருப்பார். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவாருங்கிற ஒரு பாட்டு. காந்தி இன்னைக்கு காலையில் தான் அப்பாவுடைய இந்த கவிதைகள் எடுத்து பார்க்கும்போது இந்த பாட்டுக்கு ஒரு முன்னுரை வச்ச மாதிரி ஒரு 4 வரி இருக்குது அதில், அப்பாவுடைய கவிதைகளில். சொல்கிறேன் கேளுங்களேன். வேதம், கீதை, விலங்கு, உபநிடதம். என்ன ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு பாருங்க. வேதம் விளங்காது நமக்கு டக்குன்னு, உபனிஷதம் விளங்கும். ஏன்னா அது ஒரு கான்வர்சேஷன், கேள்வி பதில். வேதம், கீதை, விலங்கு, உபநிடதம், ஆதி திருக்குறள், அற்புத கம்பன், எத்தனை கற்றும் ஏறி இறங்கியும் தன்னை பற்றி தனி ஆராய்ச்சி நடத்தி கொள்பவன் நல்வினை அடைவான். என்ன வேணால் படிக்கலாம், உள்ள ஷுட் ஃபிகர் அவுட் ஹூ யூ ஆர். அது தெரியணும். பிட்வீன் வாட் யூ திங்க் யூ ஆர் அண்ட் வாட் அதர்ஸ் திங்க் யூ ஆர், ஃபிகர் அவுட் ஹூ எக்ஸாக்ட்லி யூ ஆர். அதுதான், அதை தான் சொல்கிறார். எத்தனை கற்றும் ஏறி இறங்கியும் தன்னை பற்றி தனி ஆராய்ச்சி நடத்தி கொள்பவன் நல்வினை அடைவான். என்னை பற்றி யான் எண்ணிடும் காலை, எப்படி முடிக்கிறார், நீங்கள் யூகிக்கவே முடியாது. என்னை பற்றி நான் எண்ணிடும் காலை சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தே பிறக்கும். சரியா இருக்கா இந்த பாட்டுக்கு? அப்பாவே சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். கரெக்டாக நீங்கள் நிறுத்தின இடத்துல பாடினா இல்லை கொஞ்சம் முன்னாடியே பாடி? நீ தான்டா ப்ரோக்ராமே. பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். இது கவனிங்க. நீங்கள் இப்போ கை தட்டிட்டீங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், திரும்ப அதே வரிகளை அவர் பாடுவார். அப்போ என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது கருணை இல்லாதவன் நெஞ்சில் எப்படி கடவுள் இருப்பான்? ஏன்னா இப்போ மரம் எதனால பற்றி எரியுது அப்படின்னா அதில் தீயினுடைய தன்மை இருக்கிறதுனால அது பிகம் கம்பஸ்டிபிள், எரியுது. அது மாதிரி கடவுள் இருக்கணும்னா கடவுளுடைய தன்மை நமக்கு இருக்கணும். யூ ஷுட் இன்வோக் தட் கம்பேஷன், அது இருக்கணும். கம்பர் சொல்வாரே அக்கா, அரக்கருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அரக்கர்னா நம்ம பார்க்குற மாதிரிலாம் இல்லை. இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அவ்வளோதான். அரக்கர் என்று உலர் சிலர் இருக்கானுங்க, அறத்தின் நீங்கினார், தர்மத்தை விட்டு விலகி இருக்காங்க. இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அரக்கர் என்று உலர் சிலர், அறத்தின் நீங்கினார். கருணை பொங்கும் உள்ளம் பாட. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார்
சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். ஒன் செகண்ட், அந்த லைன் மட்டும் ஒன் மோர் டேக் எடுத்துக்கலாம். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். தான் அந்த சிரிப்பால் இந்த அழுகையை நம்ம கடக்கணும். அதுதான் எப்பவும் அந்த இது வரும். ஏமா ஜிலி ஜிலின்னு ஒரு பாட்டு பாடுப்பா நீ, ஒரு நீயும் உன் தத்துவமும். இல்லை, கண்ணதாசன் ஐயா பாடல்கள்னாலே எனக்கு தத்துவமும் சோக பாடல்கள் தான் என் மைண்டில் ஜாஸ்தி இருந்தது. நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அது கூட எல்லாருக்கும் அப்படிதான். இந்த பார், ஒன்று தெரிஞ்சுக்கோ, பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும், ஏன் வசந்த், பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் இன்று தொட்டு தடவினால் தழும்பெல்லாம் இனிக்கும். அப்படி இருக்கணும். அது போச்சு, ஜாலியாக இருக்கணும். நம்முடைய அறியாமையை காட்டிலும் நமக்கு தெம்பு தரக்கூடிய விஷயம் இருக்க முடியுமா சார்? ஜாலியாக இருக்கும். வா ஜம்முன்னு ஒரு பாட்டு, ஜி.கே. வெங்கடேஷ் இசையமைப்பில் 1970 எழுதின பாட்டு தானே இது. ஆமா. தொடுவதின் தென்றலும் மலர்களும். தேரில் ஏறி தேவதை வந்து இங்கு நீரில் ஆடும் என்னுடன் நின்று. தேரில் ஏறி தேவதை வந்து இங்கு நீரில் ஆடும் என்னுடன் நின்று. உடல் தேய்த்து விட்டாளோ, முகம் பார்த்து விட்டாளோ, உடல் தேய்த்து விட்டாளோ, முகம் பார்த்து விட்டாளோ. இன்று சித்திர முத்தங்கள் சிந்திய ரத்தினம் யாரோ, அவள் யாரோ. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. காமதேனு பால் கறந்தாளோ, அதில் கன்னி மங்கை தேன் கலந்தாளோ. காமதேனு பால் கறந்தாளோ, அதில் கன்னி மங்கை தேன் கலந்தாளோ. அதை நடக்க விட்டாளோ, என்னை மிதக்க விட்டாளோ, அதை நடக்க விட்டாளோ, என்னை மிதக்க விட்டாளோ. இளம் சிட்டு முகம் கொண்ட பொட்டு குல மகள் யாரோ, அவள் யாரோ. ரொம்ப பிடிச்ச பாட்டு. தெரியுது, கிமு ஏதோ ஒரு நூற்றாண்டுக்கு போயிட்டு நீ. இல்லை, அது ரவிச்சந்திரன் சார் அந்த அந்த படத்தில் அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக இருப்பார். எஸ்பிபி அண்ணாவுடைய ஆரம்பகால பாடல்கள். ரவிச்சந்திரன் வீட்டுக்கு ஒன்று யார் கூட்டிகிட்டு போனது? இவர் தான். பத்தியடா, கரெக்டாக சொன்னேன்னா? ஸ்ரீதர் தான் கூட்டிட்டு போனார். இப்போ உங்களுக்கு இவருடைய குரலை பற்றி உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி. முன்னில் இப்போ தான் கேட்டேன். பூபதி குரலின் அரசன் அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுத்துட்டார். என் மனைவி ஒரு காம்ப்ளிமெண்ட் உனக்கு சொன்னாங்க. அவங்களால வர முடியல, கால் ஃப்ராக்சர் ஆனதுனால வர முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணியும். அருமையாக ஒன்று சொன்னாங்க, ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக பழக வேண்டும் என்பதை சுரேந்திரருடைய குரல் எனக்கு சுட்டி காட்டியது. ஐ திங்க் இட்ஸ் கிரேட் காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். இன்னைக்கு வரக்கூடிய
நம்ம இந்த சோகால்டு ஹீரோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிற பாஷையை கேட்கும்போது எனக்கு வெறுப்பாக தான் இருக்குது. அதில் வந்து எனக்கு எந்த ஒளிவு மரவும் இல்லை. ஐ ஹவ் நோ ஆக்ஸ் டு கிரைண்ட். அதனால் சரியில்லை ஒரு அப்படியே பேசுறது ஒரு பெண்ணிட்ட. நம்ம என்ன பரம்பரையில் வந்தோம்? காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்ன்ற பாரதி பரம்பரையில் வந்தோம். அதனால் ஐ திங்க் மை ஒய்ஃப் பேட் ஹிம் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஒரு பெண்ணிட்ட எப்படி கண்ணியமான கோடி நன்றிகள் அவங்களுக்கு சுரேந்தருடைய குரல் கற்று தந்தது அப்படின்னாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இன்னும் ரசித்திருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய சில பேர் வர முடியல, ஊரில் இல்லை. நம்ம சாக்லேட் கிருஷ்ணா ரவிசங்கர், அவங்க மனைவி சுஜாதா, நம்ம கவிதாலயா கிருஷ்ணன், இன்னும் சில பேரால் வர முடியல. ஆனால் நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருந்தும் கேவிஎஸ் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. வாராது போல் வந்த மாமணியா வசந்த் சார் வந்திருக்காரு. கிரேட் டைரக்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மயிலாப்பூரை தாண்டி வராத எங்கள் அக்கா வந்து இன்னைக்கு சபதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு காந்தி அண்ணாதிரியும் ஒன்றா முன்வரிசையில் வரவே மாட்டாங்க. எங்கேயோ மாயமாக பின்னால் எங்கேயோ இருப்பாங்க, ஓரமாக இருப்பாங்க. அது மாதிரி வந்திருக்காங்க. இன்னைக்கு நல்ல என் கைக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். அப்பப்போ நான் இப்படி 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்ல பாக்கியம் எனக்கு. ஆமாம், எப்பவும் நடு சென்டர்லேயே உட்காந்துருக்கிற இளங்கோ குமணன் வந்து இன்னைக்கு தான் முதல் முறையாக ஃப்ரண்ட்டில் நடு சென்டருக்கு வந்துட்டு. ஒன்றும் இல்லை, நடு சென்டர்னு அவருடைய ஓடிடி சீரியல் இன்னைக்கு வந்திருக்கா. இன்னைக்கா ஆரம்பம்? அருமை அருமை. நேற்றுலேருந்து ஆரம்பம். அதில் ஹீரோவுக்கு அப்பாவாக ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் கதை மாதிரி ஒரு ஹீரோ ஆகக்கூடும், தெரியாது ஓகே. அது மாதிரி அவருடைய இந்த பயணம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் வாயார மனதார அவரை வாழ்த்துவோமாக. இன்னொரு பாட்டு பாடுறியா? இல்லை, பாடணுமா பேசணுமா? பேசு, பாடு, ரெண்டும் பண்ணு. அது ஈஸி இல்லை எனக்கு. ரெண்டும் என்னம்மா? ஐயோ, ஒரு டைலாக் சொல்லுப்பா. அதாம்மா, அது கூட எனக்கு ரொம்ப ஈஸி தான்மா. சொல்லு. இதோட கிடைக்குமா ஐயா? தான் இந்த சபை பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேம்மா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ரொம்ப பேருக்கு ரீச் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன் அது. ஜனங்களுக்கு அவ்வளோவா தெரியாத ஒரு பின்னணி பாடகராக இருந்தால் அவர் பாடிய பாடல் வரும்பொழுது ரேடியோவில் அந்த பேரோடு வரும், அவங்க பாடினவங்களுடைய பேரோடு வரும். இப்போ நடிக்கிற ஒரு நடிகருக்கு குரல் வளம் குறைவாக இருந்தால் அதுக்கு நம்ம குரல் கொடுத்து சிறப்பான ஒரு நிலையை அந்த காட்சிகள் பெறும் பொழுது என்னதான் இருந்தாலும் பேசின ஆர்டிஸ்ட் ஞாபகம் வராது. ஒருவேளை என் ஞாபகம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வரலாம். ஒரு எங்கே போனாலும் இதே டைலாக ஒரு 35 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். வசந்த் சாருக்கு தெரியும். இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன் சுரேந்தர். இப்போது நீ குரல் கொடுத்துருக்குற படங்கள் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கேன். நீ யாருக்கு குரல் கொடுத்தியோ அந்த நடிகர்களையும் பார்க்குறோம்ல. இங்கே அப்படி வராது இந்த குரல் உங்களுக்கு அப்படின்னு தோணி போயிடுது. அப்போ யார் இது பேசுனது? இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம், அவருக்கு ரசிகைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட போய் பேசும்போது, இல்லை இந்த குரல் நாங்கள் படத்தில் கேட்ட அப்படிங்க அந்த மாதிரி ஒரு அது ஒரு சொல்லியிருக்கார். எனக்கு வேற ஒருத்தர் டப்பிங் பேசுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கார். எங்கள் அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெல்கம், இந்த வீட்டில் சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். குழந்தையும் எழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா. இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லை, வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கும் தெரியுது. அது தானாக மறைகிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாராக இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணன் கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம், நான் பேச நினச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில்லை,
சந்தோஷம்தானே? பாடு 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 அது பாடு, 2 வரி பாடு, அடி பாடு, 2 வரி பாடு. காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலாவேவா செல்லாதேவா. ஆர்கெஸ்ட்ரா இருந்திருந்தா கரெக்டான ரேஞ்சில் எடுத்து பாடி. இப்போ நீ பாடின பாட்டு ஒன்று பாடுப்பா. நான் பாடின பாட்டு ஏபிசிடிலாம் பாடிட்டேன். இது ஒரு நல்ல ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேணும், நாம் வாழ்ந்திட வேணும், தாயாய் நீயும் தாங்கிட வேணும், நீ தாங்கிட வேணும், தாவே ஓடி வரும் காவிரே ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேளதாளம் கேட்க வேணுமே ஓ பாரிஜாத பூவே. காதலின் வயது அடி எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் வாடி, ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிரும் வற்றி போகும், பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும், காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லை, பூவே பூவே பெண் பூவே. தனிமை அக்கா இல்லைங்க, அவளுக்கு நான் அண்ணன். அப்போலேருந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அவளுக்கு நான் அண்ணன். சித்திர பூவிழிப்பாரம்மா சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா, சித்திர பூவிழிப்பாரம்மா சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது, மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடலாம். வள்ளி வள்ளி வள்ளி. பாலு அண்ணா கூட எஸ்பிபி அண்ணா கூட ஒரு நல்ல பாட்டு பாடியிருப்பேன், இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில். சந்தனம் ஜவ்வாது பன்னீரை நீ எடுத்து சேர்த்துக்கோ, மல்லிகைப்பூ முல்லைப்பூ அல்லிப்பூ மாலை கட்டி கோத்துக்கோ, அது ஏன் தான் தெரியுமா, நான் சொன்னா புரியுமா, வள்ளி வரப்போரா ஐயோ துள்ளி வரப்போரா. இது பாலண்ணாவும் நானும் பாடினது. அதில் நடுவில் ஏண்டா வாடா போடான்லாம் சொல்லுவேன், பாட்டு தானேடா பாடுறான்னாரு. நிறைவாக 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 இருக்கிறது ஐயா. நிறைவாக இருக்கா? சரி, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா? மாலை இளமதில் ஆசைதனை தூவியது அதிகாலை,
அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை. ஓகேவா சார்? தேங்க்யூ. ஐயோ, ஒரு ரூமுக்குள்ளே போனதும் பட்டுன்னு கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்க பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் பயந்து அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். உன்னையும் உங்கள் அப்பனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துவேன், மரியாதையை என்னை வந்து. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வரல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன்னா என் பையனுக்கு பிடிக்காது. என் பையனை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்நியனில் சின்ன வயசு அம்பியாக நடித்த குழந்தை. அவர் விதி டைலாக்லாம் போய் பேசிடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த பயத்திலே எனக்கு மறந்தே போச்சுமா, உண்மையாக தான். சரி, நிறைவாக ஒரு பாடலோட, கவியரசர் பாடலோட முடிப்போமா? என்னங்க? ஆஹா, எங்கேயாவது நிறுத்தணும்ல, நீங்களாம் வீட்டுக்கு போகணுமே. ஆமாம், அதில் இருங்க. அதெல்லாம் எடுத்து வச்ச பாட்டு அவர் பாடுவார். தியாகம் இன்னும் நிறைய நிகழ்ச்சி என்னை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால் இதுக்கு இப்போ போட்ட லிஸ்ட் இல்லாமல் நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பாடிடுறோம் சார், பேசிடுறோம் சார். 1974 வெளிவந்த திரைப்படம் தியாகம். இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. அதுக்கு முன்னுரையாக ஒரு 4 வரி கவியரசருடைய கவிதை. அவர் சொல்கிறார், ஆசை, வெட்கம், அச்சம், துன்பம். ஆசை, வெட்கம், அச்சம், துன்பம், பாசம், பற்று, பதவி, உதவி, காதல், கடமை, கவனம், மறதி, ஈதல், பெறுதல், ஏற்றம், இரக்கம், எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எய்திவிட்டேன் நான்கிறார். எதை ஞாபகப்படுத்துதுன்னா, தன்னுடைய 27வது வயசில் பாரதியார் ஒரு வரி எழுதியிருக்கார். இந்த மெய்யும் கரணமும் பொறிகளும் 27 வருடங்கள் காத்தனம் அப்படிங்கிற. 27 வருடங்கள் காத்தனங்கிறார். அதே மாதிரி எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எய்திவிட்டேன் நான்கிறார் கவிஞர். அற்புதமாக இருக்கு. அக்கா எதிராக இருந்தால் கம்பர் நமக்கு பின்னாடி இருப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவார். காட்டுக்கு போகணுன்றது முடிவாச்சு ராமனுக்கு. இதற்கு காரணம் வந்து கைகேயி தான் அப்படின்னு தெரிஞ்ச போது லக்ஷ்மணன் வந்து கோபாவேசம் ஆயிடுறாரு. வெட்டி போடுறாவளன்ற மாதிரி அந்த அளவுக்கு கோபம் வருது. அப்போது ராமன் லக்ஷ்மணனை ஆற்றுப்படுத்தி சொல்லக்கூடிய அறிவுரை நம்ம எல்லாருக்குமே ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட். எல்லோரும் பர்சனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும் இந்த கம்பன் சொல்கிற 4 வரி. அவர் வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாரு, ஆற்றில் வந்து நீர் இல்லாதது ஆற்றினுடைய குற்றமா? இல்லை. அதே மாதிரி இது வந்து நம்ம அரசன் அவனுடைய குற்றம் இல்லை. இது நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் நம்முடைய பாசத்தோடையே நம்ம சீராட்டினாலே இந்த கைகேயினுடைய குற்றம் இல்லை. நீ தப்பாக நினைச்சிடாத, இது பரதனுடைய குற்றமும் இல்லை, இது விதியினுடைய குற்றம். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த குற்றம் அடின்னு இன்னொரு பாட்டில் சொல்லியிருப்பார். அது மாதிரி விதி. நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை, அற்றே பதியின் பிழை அன்று, பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று, மகன் பிழை அன்று, மைந்த விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது என்றாள். விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது. இது அப்படியே போகுது கவிஞருக்குள்ள. அதை வந்து எடுத்து வைக்கிறார் பாருங்க இங்கேருந்து. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள்,
மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. அருமை அருமை. எனக்கு திருப்தியா? பரம திருப்தி ஐயா. யூ ஆர் ஹாப்பி? எஸ் சார். எப்படி இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைக்கிறதுங்கிறத அதுக்கு ஒரு தபஸ் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இல்லை, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எப்படி பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணணுமா? அக்கா பாரு பண்ணிட்டா போச்சு, கூப்பிட்டுருவோம். நன்றிம்மா. அது மாதிரி நான் அதை தான் எய்ம் வச்சு வந்தேன். ஒன்றும் கூப்பிட்றதுக்கு என்ன, இங்கே வரணுன்ட்டு தான். என்ன ஐயா? இல்லை வேண்டாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ரொம்ப சந்தோஷம். ஸோ அங்கங்கே சில தவறுகள் இருந்தது. சும்மார நீ அதையே சொல்லு. இல்லை அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி நியாயம் தானே. நம்மெல்லாம் ஏற்கனவே நமக்கு தர்மி சொல்லியிருக்காரு, தவறு இருந்தால் அதுக்கேற்ப கழித்து கொண்டு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பற்றி அப்படியா? சரி, ஓகே. அதை பற்றி கவலையப்படக்கூடாது. அன்பர்களே, அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு சின்ன அறிவிப்பு. இன்றைக்கி என்ன 21, 24ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு நான் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் திருக்கயிலை பற்றி பேசுகிறேன். 29ஆம் தேதி பாரதிய வித்யா பவனில் மாலை 6:30 மணிக்கு சத்குருநாத ஓதுவாரும் நானும் திருமுறையை பற்றி அவர் பாட நான் பேச, கவனிக்கவும், அவர் பாட நான் பேச ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரி 2ஆம் திருமுறையிலிருந்து 10 பாடல்களை எடுத்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அனைவரும் வந்து ஆதரவு தர வேண்டும். பல அவதாரங்களில் இதெல்லாம் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்களும் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய வளமான கரவொலியால் நம்முடைய சுரேந்தருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.